என்று பாடுவோம் பாடுவோம், பெறக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவன் என்று பாடுவோம் பாடுவோம். நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்திலையும் தேவ சமூகத்துல வந்து கர்த்தர் நமக்கு செய்ததான நன்மைகளை சபை நடுவே நம்ம சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இந்த வழியிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராகி கூட தேவன் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்கு நேராகி கூட அப்படியே சிந்தையை நம்ம திருப்புவோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய், தகப்பனே நீர் உடைய ஆண்டவர் வார்த்தையை நீர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இந்த சபை குடும்பம் ஆண்டவரே கட்டப்படுவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீங்களோடு இடைப்படும்படியாய், பேசும்படியாய், உணர்த்தும்படியாய், கற்றுக் கொடுக்கும்படியாய், நாங்கள் கை கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க முற்றுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு பேசுங்க தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் அப்படியாய் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை, வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமானதா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குரியவைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியா எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்கலாம் எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நம்ம இந்த வாக்குத்தத்தம் என்பது வருஷ கடைசியில தான் அது ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிரிண்டுக்கு நம்ம கொடுக்கறது வழக்கம். ஆனால் இந்த கடந்த மாதத்தில் டிசம்பர் மாத துவக்கத்திலேயே இதற்கான காரியங்களை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஏவி இந்த காரியங்களை செய்யும்படியாக, இதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக ஆண்டவர் இடைப்பட்டார். எனவே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து உணர்த்தி இந்த நாளிலும் ஒரு சபையில பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த சபையில ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 36வது அதிகாரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய திரும்பவும் அவங்க கட்டப்படக்கூடிய ஒரு வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் இந்த 36வது அதிகாரத்துல அங்க அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டாங்க பாபிலோன் தேசத்துல. திரும்ப அவருக்கு ஒரு மீட்பு உண்டானது. ஆனா அந்த திரும்ப மீட்கப்பட்டதான மீட்பை குறித்து இந்த 36வது அதிகாரத்துல தேவன் ஜனங்களோடு கூட பேசவில்லை. திரும்பவும் அவருடைய 2வது வருகையில திரும்பவும் ஜனங்களை மொத்தமாக அவர் கூட்டி சேர்க்கக்கூடியதான அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த அதிகாரத்துல ஜனங்களோடு கூட அங்க பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய தேவாலயம் ஆதியில் இருந்த தேவாலயம் கிடையாது. சாலமோன் கட்டின ஆலயம் அது கிறிஸ்துவுக்கு பிறகு 70 அது முற்றிலுமாக அது இடிக்கப்பட்டது. ஆனால் திரும்பவும் அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது எல்லா யூதர்களும் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அங்க ஒன்று சேருவார்கள் என்று சொல்லி அங்க தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் அந்த நாட்களில் நிறைவேறும்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுவேன், உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து கீழே ஒரு 15 வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னா அங்க தேவன் இனிமேல் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். இனிமேல், இதுவரைக்கும் அவங்க கட்டப்பட்டது அல்ல, இதுவரைக்கும் ஆண்டவர் மேல கண்ணோக்கமா இருந்தது போல் அல்ல, இதுவரைக்கும் ஆண்டவருடைய பட்சத்துல இருந்தது போல் அல்ல, இனி அவருடைய இடத்துல ஆண்டவர் பட்சமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை கண்ணோக்குவேன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம அடைய வேண்டியதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நம்ம நினைப்போம் என்று சொன்னா, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் யார மேல கண்ணோக்கமா இருப்பார், யார் மேல ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார் என்று சொல்லி இந்த வேளையில நம்ம சில காரியங்கள் நம்ம
செய்வேன். அவன் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுகிறது தான், வாக்குத்தத்தம் என்பது அது எல்லாருக்கும் உரியது கிடையாது. உபாகமம் 28ல அது 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க நம்ம அதுதான் பார்க்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அதை அவர்களை பொறுத்து அந்த வாக்குத்தத்தமானது அங்க அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. நாளிலும் கூட இந்த வார்த்தையை கூட வாசிப்போம். உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளோனே மேன்மையாக. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்ல முடியும். வாக்குத்தத்தம் இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் சொன்ன நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளையின்படியாக நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அதை செய்யணும். பிரியமானவர்களே, அதை செய்யும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? அது நமக்கு நிறைவேறுகிறதா இருக்கும். எனவே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவன் இங்க சொல்லக்கூடிய காரியம், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். தேவன் யாரை கண்ணோக்குவார்? எல்லாரையும் அவரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து பூமியில் உள்ள எல்லா மனுஷரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாருடைய நினைவுல அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். எல்லாருடைய கிரியில அவர் பார்க்கிறார். ஆனால் தேவன் சிலரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு பெரிய நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்களில் தேவன் யாரை கண்ணோக்கி பார்க்கிறார், யாருக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து அந்த காரியங்களை நம்ம செய்வோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து இந்த ஆண்டு, இந்த 24வது ஆண்டு நமக்கு பெரிய மேன்மையாயிருக்கும்படியாய், கனமாயிருக்கும்படியாய், நல்ல ஒரு சமாதானம் உள்ளதா இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நேரம் கடந்து போன பண்ணினாலே சுருக்கமாக சில காரியங்களை மாதிரி நம்ம இந்த வேதத்திலிருந்து நம்ம சிந்தித்து நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம், சங்கீதம் 33 அதனுடைய 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கு வேதம் சொல்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கண் அவங்க நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கணும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கக்கூடியதான ஒரு அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவு நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல நோக்கமாய் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நம்ம இப்போ பார்ப்போம் என்று சொன்னா, புதிய ஒரு கொரோனா வைரஸ் உருவாகி இருக்கிறது. இன்னும் நிறைய ஜனங்களுக்குள்ள நிறைய வாதைகள் நாள காணப்படுகிறது, பலவிதமான வியாதிகள் காணப்படுகிறது. இது எல்லாமே ஜனங்களை பயமுறுத்தக்கூடியதான ஒரு காரியமாய் இருக்கிறது. நல்லா இருக்கிற மனிதர்கள் டக்குன்னு என்ன பண்றாங்க? மரித்து போகிறார்கள். உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு ஒரு அறியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் அவளை விலக்கி, மரணத்துக்கு பயத்துக்கு அவளை விலக்கி நடத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காப்பதற்கு ஆண்டவருடைய கண்ணு அவர் மேல நோக்கமா இருக்குது. ஆண்டவருடைய கண் அவர்கள் மேல நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னா, பஞ்சத்துல கொள்ளை நோயில நம்மை காப்பாற்றும்படிக்கு அவருடைய கண் நம்ம மேல் நோக்கமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னா, அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருப்போம் என்று சொன்னா, இந்த வாழ்க்கையில காத்திருப்பது என்பது ரொம்ப வேதனையான ஒண்ணா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம பஸ்ஸுக்கு நிற்கும் போது பஸ் வரலன்னா நமக்கு ரொம்ப, மற்ற நாள்லாம் சரியான டைமுக்கு வந்துடும். ஆனா
நம்ம போய் நிக்கிற அன்னைக்கு அந்த பஸ் என்ன பண்ண அந்த டைமுக்கு வராது. நம்ம ரொம்ப வெறுத்து போயிடுவோம். சில மனிதர்களை எதிர்பார்த்து போவோம், சில அதிகாரிகளை எதிர்பார்த்து போவோம். அப்போ நம்ம போயிருக்க அன்னைக்கு அவரு லீவு போட்டிருப்பார், இல்லாட்டி வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப துக்கமா இருப்போம். ஆனா நம்ம தேவனுக்கு நம்ம பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம் என்று சொன்னாம். பிரியமான நிறைய தேவ மனிதர்கள் சொல்லக்கூடியது, நம்ம தேவ சமூகத்துல ரொம்ப நேரம் காத்திருந்தோம்னு சொன்னா மற்ற மனிதரிடத்துல நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல நம்ம அதிக நேரம் காத்திருப்போம் என்று சொன்னா, தேவ சமூகத்துல காத்திருந்து விட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம பிரயாணப்படுவோம் என்று சொன்னா, பிரயாசப்படுவோம் என்று சொன்னா, ஆண்டவர் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதை நல்ல ஒரு சக்சஸ் ஆகி முடியும்படியாக, துரிதமாய் முடியும்படியாய் நமக்கு அவர் அனுகூலம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உரிய நேரத்தை கொடுக்காம, தேவனை தேடாம, தேவனுக்கு சமூகத்துல காத்திருக்காம நம்முடைய சொந்த பிரயாசத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனத்துக்கு அது இருக்காது. பிரியமானவர்களே, அது பிரயோஜனப்படுத்தப்படாது. நம்ம யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல பார்ப்போம் என்று சொன்னா அங்க அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கிறோம். அவங்க எல்லாம் மீன்பிடி தொழில் உள்ளவங்க தான். என்ன பண்றாங்க, பேதுரு மற்ற சீசர்களை பார்த்து சொல்ல, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க, அவங்களும் நாங்களும் கூட வர்றப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க போறாங்க. ஆனா இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்களால ஒரு மீனையும் என்ன பண்ணல, பிடிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை மறந்து தேவனுக்கு தூரமான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவங்க கடந்து போனபடினாலே அவருடைய கையின் பிரயாசம் ஒண்ணுமே என்ன பண்ணல, வாய்க்கப்படவில்லை. அவங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள, வெறுமையா என்ன பண்ணாங்க, திரும்பி வர்றாங்க. அவருடைய பிரயாசத்துக்கான பலன் அங்க ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்படுறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு பிரயாசம் நமக்குள்ள காணப்படலாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே வரலையேன்னு சொல்லி நினைக்கிறவளா இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை அவருடைய கரங்களை எல்லாம் அவர் பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு கூட காக்கும்படிக்கு அவருடைய கண் அவர்கள் மேல நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு நம்ம இந்த முதல் நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம உலகத்துக்காக எவ்வளவோ ஆயத்தமாக்கப்படுகிறோம். ஒரு பரீட்சைக்கு படிக்கணும்னு சொல்லி நிறைய காத்திருந்து என்ன பண்றோம், படிக்கிறோம். ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னு சொன்னா நிறைய படிக்கிறோம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகணும்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு அதற்கான நேரங்கள் நம்ம செலவு பண்றோம். ஆனா தேவனுக்காக நம்ம அவ்வளவு பிரயாசப்படுகிறோமா, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில ஆண்டவர் யாரை கண்ணோக்குவார்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல, அவருக்கு பயந்து அவர்களுக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ஆண்டுல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து உம்முடைய சமூகத்துல காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்கு பயந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருப்பேன், உம்முடைய ஒத்தாசைக்காக நான் காத்திருப்பேன், உம்முடைய இரக்கத்துக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை மீட்டு எடுப்பார், நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, எனவே நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்படும், அப்படிப்பட்டதான எண்ணம் காணப்படும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். சகரியா புஸ்தகம் 6வது அதிகாரம், சகரியா 6வது அதிகாரம் 4வது அதிகாரம் அவருடைய 9-10 வசனத்தை வாசிப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நான் வாசிக்கும் பொழுது, இந்த ஆலயத்தினுடைய அடித்தளம் இடும் பொழுது, அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த வேத பகுதியை அன்றைக்கு நான் வாசித்ததை நான் நினைவு கூர்ந்தேன். பிரியமானவர்களே,
நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது அவர் நம்ம கண்ணோக்கி பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம பிரயாசப்படுகிற, தேவனுக்காக நம்ம உழைக்கிறதை, தேவனுக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் அந்த பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே அப்படிப்பட்டதான பிரயாசத்தை அவருடைய கண்கள் எப்படி பார்க்கிறதாம்? சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது, தேவனுக்காக எதையாவது செய்யும் பொழுது தேவன் அதை சந்தோஷமாய் அவருடைய கண்கள் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறது. பிரியமானே, இங்க பார்க்கிறோம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். இதனால் சேனையின் கர்த்தர் என்னை அனுப்பினார், உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொல்லி நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம தேவனுக்காக, ஊழியத்திற்காக, சபைக்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோமோ, தேவனுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்தை ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு காலையில கூட நம்ம இந்த ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, ரூத்தினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அவருடைய பிரயாசம் என்னன்னா, அவருடைய சொந்த பந்தம் அல்ல, அவருடைய சொந்த தேசம் அல்ல. அவள் சொன்னதான முக்கியமான வார்த்தை, அவள் நகோமியை பார்த்து சொல்கிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு பிரயாசத்தை பார்க்கிறோம். அவளை யாரும் கட்டாயப்படுத்தல. அவள் நினைத்திருந்தா அவளுடைய பெற்றோரோடு கூட, உடன் பிறந்தவர்களோடு கூட அவள் வாழ நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவள் தேவனுக்காக ஒரு பிரயாசத்தை அவள் என்ன பண்றாள்? அவள் எடுக்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் என்ன பண்றா? தன்னுடைய வாயினால் அவர் அறிக்கை எடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்காக நம்ம எதையாவது செய்ய நினைத்தோம் சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பதில் அவர் போல ஒரு தேவன் பூமியில ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லை. ரூத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார், ஒரு அவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சந்ததியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல அவருடைய பெயர் இடம்பெறும்படியான ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு, நம்முடைய பிரயாசத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. பிரியமானவர்களே, தேவனுக்காக நம்ம பிரயாசப்படணும். தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காகவே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. நமக்கு எத்தனை வருஷம் தான் நமக்கு போதாது, நமக்கு இருக்கக்கூடிய வேலை, நமக்கு இருக்கக்கூடிய நினைவுகளுக்கு. ஆனா அவைகள் மத்தியில் நம்ம ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண் எப்படி பார்க்குதாம்? சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அங்க சந்தோஷமாய் பார்க்கிறது. ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்புவது எப்படி மனம் திரும்புவான்? ஆண்டவரை குறித்து அவன் கேள்விப்படுவதனால, ஆண்டவரை குறித்து அவன் அறிந்து கொள்வதனால அவன் மனம் திரும்புவான். அவன் மனம் திரும்புவதன் மூலம் பெரிய ஒரு சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. பிரியமான, எனவே தேவனுடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. பிரியமான, எனவே நாட்கள்ல நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை இருக்கணும். தேவனுக்காக நான் பிரயாசப்படணும், தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இந்த வருஷத்துல என்ன பண்ணணும்? உண்டாகணும். அப்படி இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாய் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். பல நேரங்கள் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படணும் நினைக்கிறோம். ஆனா தேவன் சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மையை அளவிடவே முடியாது. வேதத்துல ஒரு ராஜா தன்னை ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் நினைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போய் விடுகிறது. ஒரு மனுஷனை ஒரு ராஜா ஒரு மனுஷனை ஒரு ஆசீர்வாதத்தை நீ என்ன வேணாலும் கேளு உனக்கு தருவேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து போகிறது. ஆனா அதை காட்டிலும் நம்ம தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை அவர் நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூணாவதாக ஒரு காரியத்தை கூட குறித்து பார்க்கலாம். 2 நாளாகமும்
அவருடைய 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி எங்க பார்க்கிறோம். தம்மை உத்தம இருதயத்தோடு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. அங்க தன்னுடைய சொந்த சகோதரர்களை பகைக்கும்படிக்கு அவங்க என்ன பண்ணானா, பெனாதாத் என்கிற அந்த சீரிய ராஜாவிட்ட போய் என்ன பண்றான், இந்த ஆசா செவி கொடுக்கிறதை எங்க பார்க்கிறோம். ஆசா ராஜா என்ன பண்றான், தன்னுடைய சொந்த சகோதரனை பகைக்கும்படிக்கு என்ன பண்றான், ஒரு புறஜாதி ஒரு ராஜாவை போய் அவன் சேர்ந்தபடினால ஆண்டவர் அந்த ஆசா ராஜாவை கழிந்து கொள்வதை இந்த வேத பகுதியில பார்க்கிறோம். பிரியமான, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிருக்கு, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல நீர் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசாவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு தண்டனை அங்க கொடுக்கிறதை பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாராம், அவருடைய கண்கள் என்ன பண்ணுறது, நோக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம உத்தம இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னாம், ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு நம்முடைய சுற்றுப்புறத்துல நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உண்டு பண்ணுவார். பிரியமானே, சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், உண்டு பண்ணி கொடுப்பார். உத்தம இருதயத்தோடு கூட தேவனை தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன். உத்தம இருதயத்தோடு கூட அவரை பின்பற்றினவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மேல அவர் நோக்கமாய் இருந்து அவர்களை நடத்துகிறார். அவர்கள் மேல நோக்கமாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, எனவே நாட்களில் நமக்குள்ள காணப்பட வேண்டியது 3 காரியம் பார்த்திருக்கிறோம். நமக்கு பயந்து நம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளு கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கண்ணோக்கி பார்ப்பார். கர்த்தருக்காக பிரயாசப்படுவர்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பல நேரங்களில் ஜெபம், அனைவருடைய ஜெபம் தனக்காக மாத்திரம்தான் இருக்கும், தனக்குரிய பிரச்சனைக்காக மாத்திரம்தான் இருக்கும், தன்னுடைய வியாதிக்காக மாத்திரம்தான் இருக்கும், தன்னுடைய தேவைக்காக மாத்திரம்தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நிருபங்களில, பவுலுடைய நிருபங்கள்ல அதிகமாக அதைத்தான் பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம சமாதானமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிறைய ஜெபத்தை குறித்து நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காய் அல்ல, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். யோபு புஸ்தகத்துல 42வது அதிகாரத்துல ஒரு பெரிய உரையாடல், ஒரு முடிவுக்குள்ளாக இந்த வேத பகுதி 42வது அதிகாரத்துல அங்க கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷங்களை குறை சொல்லுவோம், தேவனை குறை சொல்லுவோம். என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட குறை சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா இங்க யோபுவை குறித்து பார்க்கிறோம். இந்த 42வது அதிகாரத்துல 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் பார்ப்பீன்னு சொன்னா அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவன் முகத்தை பார்த்து என்று சொல்லி. யார் முகத்தை? யோபுனுடைய முகத்தை பார்த்து என்ன பண்ணுவாராம்,
அவருடைய சகோதரருடைய நண்பருடைய பாவத்தை மீறுதலை மன்னிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். யோபுவினுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் என்ன, மற்றவருடைய அக்கிரமங்களை மீறுதலை அவர் மன்னிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே இந்த 8, 9, 10 வசனம் வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானாகிய எலிப்பாசும் சூகினான பில்தாத்தும் நாகமத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, ஒரு புரட்டலை இங்கு நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் சாம்பலில புழுதியில உட்கார்ந்து இருந்த யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, அவன் மற்றவர்களுக்காக அவன் செய்த வேண்டுதல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மற்றவர்களுக்காக அவன் பண்ண பிரயாசம், கர்த்தர் யோபுனுடைய முகத்தை பார்த்தார் என்று சொல்லி பார்க்கும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவை என்ன என்பதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை, நமக்கு என்ன வேணும் என்பதையும் அவர் பார்த்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரட்டத்தனியான ஒரு ஆசீர்வாதம் அது சாதாரணமாய் கிடைக்கல. அவனோடு கூட போராடினவர்களுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, யோபுவை குறித்து குறை சொன்னவர்களுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது, யோபுவை குறித்து அவன் நீ பாவம் பண்ணிட்ட, நீ அக்கிரமம் பண்ணிட்ட, தேவனுக்கு விரோதமா நீ என்ன பண்ணிட்ட, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டேன்னு சொல்லி அவனை குறித்து குறை சொன்னதான் அவனோடு கூட போராடின வழக்காடின மனிதர்களுக்காக இந்த யோபு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பல நேரம் நம்ம என்ன போனா, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கவனிங்க, நமக்கு விருப்பப்பட்டவங்களுக்காக என்ன பண்ணுவோம், சில மனிதனுடைய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம்னா, நம்மகிட்ட சண்டை போடுற மனுஷனுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மனிதனுக்காக என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அவன் இருந்தானா செத்தானு சொல்லி நம்ம என்ன போனா, இங்க ஆண்டவர் இதை நமக்கு என்ன பண்ணல, போதிக்கவில்லை. நீங்க 3வது அதிகாரத்திலிருந்து, யோபு புஸ்தகத்துல 3வது அதிகாரத்திலிருந்து இந்த 41வது அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னா, இந்த 3 பேரு, அப்புறம் இடையில இன்னொருத்தர் எலிகூன்னு ஒருத்தர் வந்துருவாரு. இப்படி 4 பேரு மாத்தி மாத்தி யோபுவோடு கூட என்ன பண்ணாங்க, பேசுவார்கள், உன்னை குறித்து குற்றம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், நன்மை செய்வோம், அது உலக வழக்கானா, நமக்கு நன்மை செய்யாதவங்களுக்கு, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு, நமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்தவர்களுக்கு, நம்மை குறித்து அவதூறாய் பேசுபவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பதற்கு அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக, இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாக, இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை மேல கண்ணோக்கமா இருக்கிறார். எப்போன்னா, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களுக்காக நம்ம பார்த்திருக்கோம். கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, பிரயாசப்படுறவர்களுக்கு, உத்தம இருதோடு இருக்கிறவர்களுக்கு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். 5வதாக ஒரு வசனம், ஏசாயா 66வது புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை என்ன பண்ணுவேன், நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 66:2, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டத்தினால்
இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனுக்கு முன்பாக நம்ம மேன்மையா எண்ணுவது அல்ல பிரியமானவர்களே. தேவனுக்கு முன்பாக நம்ம மேன்மையா எண்ணுவது அல்ல. தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்வாய் எண்ணுவது அல்ல. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, அவருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தி, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். வேதவசனம் சொல்கிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நம்ம முற்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவனை குறித்துதான எந்த ஒரு பயம் இல்லாம நம்ம இருப்போம் என்று சொன்னான். தேவ வார்த்தைக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம சுகபோகத்துக்கு, உலக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை ஒருபோது கண்ணோக்கி பார்க்க மாட்டார். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கணும்னு சொன்னா அவருடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வசனத்தை வாசிப்போம், ஏதோ ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். இந்த வேதத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், அந்த வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது, அதை நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லி படிச்சுட்டு பொய் சொல்லிக்கிட்டு போன்னு சொன்னா அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறோம் அதன்படி வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு நம்ம பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கண்ணோக்கி பார்ப்பார், கண்ணோக்கி பார்ப்பார். அவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாய் போகாது, தரையில விழுந்து போகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளுக்கு தரையில விழுந்து போகாது. பிரியமானவர்களே, அது ஒரு என்ன நினைச்சு நமக்கு நேராய் சொல்லி இருக்கிறாரோ அது காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது என்று சொன்னால் அதுக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னால், அதுக்கு கீழ்ப்படியோம்னா அந்த வார்த்தை ஆண்டவர் எதற்காக சொன்னாரோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது தடைகள் இருக்கலாம், என்னோ காரணம் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்னும் தரையில விழுந்து போகாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விழுந்து போகாது. பிரியமானவர்களே, அதை விளைய செய்கிறவராய் இருக்கிறார், பலன் கொடுக்க செய்கிறவராய் இருக்கிறார், கனி கொடுக்க செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நம்ம பயப்படணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படணும். வார்த்தைக்கு நம்ம பயப்படுவோம் என்று சொன்னா அந்த வார்த்தையை தேவன் அதை முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா வார்த்தையினாலதான் அந்த உலகத்தையே என்ன பண்ணாரு? ஆண்டவர் படைத்தார். ஒன்றுமில்லாமையிலிருந்து வார்த்தையினால அவர் படைத்தார். எனவே அவருடைய வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்ன, அந்த வார்த்தையின்படி செய்வோம் என்று சொன்னான் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். நமக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாகவே நடக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, எனவே இந்த வேளையில் அப்படியே நம்ம எல்லாம் அப்படியே இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியே எழும்பி நின்று தேவனுக்கு நேராக அர்ப்பணிப்போமா? இந்த புதிய வருஷத்துல இந்த கால வேளையில தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன், கண்ணோக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி நமக்கு பயந்து இருக்கிற கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவர் கண்ணோக்குகிறார். கர்த்தருக்காக பிரயாசப்படுவதை அவர் கண்ணோக்குகிறார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் கண்ணோக்குகிறார். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்குகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்கும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த 5 காரியம் நமக்குள்ள இருக்கும்படியாய் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? இந்த 5 காரியமும் சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. பிரியமானவர்களே, அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிப்பார், ஜீவன் கொடுப்பார். ஆபத்துக்கு, வியாதிக்கு, கொள்ளை நோய்க்கு, பஞ்சத்துக்கு அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது
அதை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவருடைய சந்தோஷமாய் பார்க்கிறார். நம்ம தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது பிரயாசத்தை தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறார். அதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. அதே போல உத்தம இருதயத்தோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிறார். உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது காலேபும் யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சென்று வந்த அந்த தேசத்தை அவர்கள் காண்பார்கள், அதுல கால் மிதிப்பார்கள், அதை பங்கிடுவார்கள் என்று சொல்லி, அந்த தேசத்துக்குள்ள அவங்க கடந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உத்தம இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றினவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவனுடைய பழைய வாழ்க்கையை போல அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையானவர் கொடுத்து இரட்டத்தனையான நன்மையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்டதான் நன்மை கொடுக்க அவர் போதுமானவர். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஏன்னா அவர் வார்த்தையை, அவருடைய வசனத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 119வது சங்கீதத்துல அதுல 1ஆவதுல இருந்து 176வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதிக முறை அவருடைய வார்த்தை வசனம் உடன்படிக்கை கற்பனை இப்படி நிறைய வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். இந்த வேளையில கூட நமக்குள்ள அப்படிப்பட்டதான தேவனுக்கு வார்த்தைக்கு பயப்படக்கூடிய, கீழ்ப்படியக்கூடிய, நடுங்கக்கூடியதான சிந்தை நமக்கு உண்டாகும்படியாக அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நேர ஒப்பு கொடுப்போம். ராஜாவே, உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. நாளில் கூடப்பா, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, எங்களை கண்ணோக்கி நடத்துவீராக, எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாருங்க, இந்த ஊழியத்தை கண்ணோக்கி பாருங்க. நீங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமா. இந்த ஆசீர்வதிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மையின் ஆண்டாய் ஆண்டவரே, குறைவில்லாத ஒரு ஆண்டாய், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், ஒரு ஜெயத்தின் ஆண்டாய், ஆண்டவரே ஒரு பலத்தின் ஆண்டாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியா எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பட்சத்தில் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களை பண்படுத்துவீராகப்பா, எங்களை சிறப்படுத்துவீராக, ஸ்தீர்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாய் உமக்கு நேராய் வந்து உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வார்த்தை மூலமா எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நிறைவாய் கிடைக்க உதவி செய்யுங்க. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள எங்களை உங்களுடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய வார்த்தைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய கண்களுக்கு மேல் நோக்கமாயிருக்கட்டும். அப்படியே ஆசீர்வதி பெரிய காரியங்கள் செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவன் என்று பாடுவோம்.